Hello guys, welcome to the Seesaw Trader channel. இதான் நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். யூடியூப்பில் வந்து ஜஸ்ட்டு போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்போம். ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அப்படின்றது முடிஞ்சு போன ஒன்று. அந்த முடிஞ்சு போன டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து புதுசாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், எக்ஸ்பைரி அப்போ எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இந்த மார்க்கெட் ப்ரைஸை வச்சு பார்த்து ஓரளவுக்கு சொல்ல முடியும். பட் அது எல்லாமே கணிப்பு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்படி சொன்னது தான் நாளைக்கு நடக்குமான்னு கேட்டால் 100% நடக்காது. அது நீங்கள் எல்லா சேனல்லையும் நீங்கள் தேடி பார்த்தா தெரியும். அதனால் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் வந்து நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அதுவும் எப்படின்னா வித் ப்ரூஃபோட. இங்கே பாருங்கள், இது வந்து பிஃபோர் சார்ட்டு, இது வந்து ஆஃப்டர் சார்ட். நம்ம லைன்ஸில் இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எதுவும் மாறாதீங்க. பாருங்கள், இது வந்து சென்செக்ஸில் மேலே 1012, இங்கே 634, 711 இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து பாருங்கள் ஆஃப்டர் சார்ட். இது பாருங்கள், சென்செக்ஸில் 1012, 634, 711 இதெல்லாம் அப்படியே இருக்கா? ஸோ கால் சைடில் மேலே போகும்போது புட் சைடில் கீழே வரும். இதுதான் நம்ம சீசா ட்ரேடர். அப்படி சீசா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீசானா இந்த குழந்தைங்க வந்து ஒரு பக்கம் உட்காந்தா இன்னொரு பக்கம் எந்திரிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பக்கம் மேலே போகும்போது இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு வந்து கீழே போகும். அதுவும் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக மீட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் இந்த சார்ட் வந்து வடிவமைச்சிருக்கோம். இந்த சார்ட் வெறும் 30% மட்டும்தான், சரிங்களா? இந்த சார்ட் வெறும் 30% தான் ஒர்க் ஆகும். இந்த சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் செயின் இருந்தோம்னா பேலன்ஸ் 70% வந்து ஒர்க் பண்ண முடியும். இதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட சேனலோட ஸ்பெஷாலிட்டியே, சரிங்களா? நம்ம வந்து வெறும் சார்ட்டை மட்டும் நம்புறதில்ல, இந்த ஆப்ஷன் செயின் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே உள்ள டேட்டா, சேஞ்ச் இன் ஓஐ, வெறும் ஓஐ, வால்யூம், ஐவி, எல்டிபி, இதில் என்ன நமக்கு தேவை, என்ன தேவையில்லைன்றது தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இன்றைக்கோட ஃபஸ்ட்டு ட்ரெண்டை டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சைட்வேஸாக இல்லை ட்ரெண்டிங்கான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். சைட்வேஸ்னால் அன்றைக்கி என்ட்ரி எடுக்க மாட்டோம். ட்ரெண்டிங் அப்போ மட்டும்தான் நம்ம உட்காருவோம். ட்ரெண்டிங்னால் கால் சைடில் ட்ரெண்டா இல்லை புட் சைடில் ட்ரெண்டா, இதையும் டிசைட் பண்ணி தான் அன்றைக்கி உட்காருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர் செட்டப் யூஸ் பண்ணுவோம். அதாவது செட்டப்னால் என்னென்னா ஜஸ்ட் இந்த லைன்ஸ் தான். என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே. இப்போ என்ட்ரி பாருங்கள், இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் என்ட்ரி எடுத்திருந்தா எக்ஸிட் வந்து இந்த 1000 தான். ஸோ 700 என்ட்ரி ஆகி 1000 வந்து எக்ஸிட் ஆகும், 300 பாயிண்ட் கேப்சர் பண்ணுவோம். இல்லைனா இந்த 600 என்ட்ரி ஆகி 1000 எக்ஸிட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போயிருக்கா? இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கா? இது மேலே ஏற, இது கீழே வந்திருக்கா? ஸோ இதுதான் இதோட ரிசல்ட். பட் இது என்றைக்கு மேலே போகும், என்றைக்கு கீழே போகும், என்றைக்கு சைட்வேஸில் வரும் அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன் செயின்குள்ளே இருக்கும். இந்த ரகசியம்தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது ஃப்ரீ சேனலில் இல்லை, நம்ம ப்ரீமியம் குரூப்பில் இருக்குது. இந்த ப்ரீமியம் குரூப்பில் நான் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். பட் இந்த ப்ரீமியம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோஸ்குள்ளே தான் இதோட சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா? இதை கற்றுக்கணுன்னா நீங்கள் நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து 7500 பட் இந்த தீபாவளின்றனால இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து 500 தள்ளுபடி பண்ணி 7000 கொடுத்துருக்கேன், சரிங்களா? இது வந்து முழுக்க ஆப்ஷன் செயின் அனலிஸ் மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்போட ஆப்ஷன் செயின் அனலிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், தென் எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டு என்றைக்கு உட்காரணும், என்றைக்கு உட்காரக்கூடாது அப்படின்ற வரைக்கும் நான் இதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இல்லாதவங்க, வேணுன்றவங்க பார்த்து நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டுமாரோ மார்க்கெட் அனலிஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாமே முன்கூட்டியே கொடுத்துருவேன், எதுவுமே நடந்ததுக்கப்புறம் இல்லை. இப்போ பாருங்கள், இது நாளைக்கான மார்க்கெட்டில் 25,800 கால், 26,000 புட்டில் இந்த ப்ரைஸ், இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து லைன்ஸ் வரையணும். இதில் கால் சைடு கீழே இறங்குனா, செகண்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குனா புட் சைடு இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும். சப்போஸ் கால் சைடு தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்குனா புட் சைடு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும். லெஃப்ட் சைடில் ரெட் கேண்டில் வந்தால் பாருங்கள், ரைட் சைடில் க்ரீன் கேண்டில் வந்துருக்கும். இப்போ இங்கேயே பாருங்கள், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கியிருக்கா? அதே மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறியிருக்கா? இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு, இந்த சைடு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுதான், இப்படி தான் ஆக்ட் ஆகும். இப்படி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் டார்கெட் எப்போ ஃபுல் டார்கெட் எப்போ அச்சீவ் ஆகும், எப்போ ஹாஃப் டார்கெட்டில் நம்ம எக்ஸிட் ஆகணும், எப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன் செயின்குள்ளே தான் இருக்குது, ரகசியமாக இருக்குது. இதை படிக்க தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தாச்சு, இப்போ சென்செக்ஸ் பார்க்கலாம்.
இது சென்செக்ஸோட சார்ட்டு. 84,000 கால் ஆப்ஷன், 85,000 புட் ஆப்ஷன், நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த நம்பர்ஸ் தான் ட்ரா பண்ணணும். இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு புட் சைடில். ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கால் சைடில் போச்சுன்னா, செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா, புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சா கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு எந்த சைட் க்ரீன் கேண்டில் மேலே இருக்கோ அந்த சைடில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட் ஃபுல் டார்கெட்டாக இல்லை ஹாஃப் டார்கெட்டாக இல்லை என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்றது நாளைக்கு டேட்டா இங்கே மாறும். சரிங்களா? எதுவுமே அப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் என்னவோ அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். எப்போயுமே முன்னாடியே நமக்கு முடிவுகள் தெரியாது. இது வந்து முடிஞ்சு போன டேட்டா. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறது முடிஞ்சு போன டேட்டா. இது நாளை காலையில் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 9:15 9:20 எல்லாமே மாறிடும். ஸோ இதை வச்சு நாளைக்கு புட் சைடா இல்லை கால் சைடான்றதை நாளைக்கு தான் டிசைட் பண்ண முடியும். இதுதான் உண்மை. தென் நாளைக்கு மேலே போகுமா கீழே போகுமான்றது கூட நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். எதையுமே இப்போ யாருமே முடிவு பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி முடிவு பண்ணாலும் நம்பாதீங்க, செக் பண்ணுங்கள். செக் பண்ணுறதுனா எப்போயுமே இந்த மாதிரி பிஃபோர் சார்ட் கொடுப்பேன். அதாவது இப்போ இது வந்து பாருங்கள், நான் வந்து பிஃபோர் சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், மார்னிங் 7 மணிக்கு கொடுத்துருக்கேன். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை கொடுத்தாச்சு. அப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதும் பாருங்கள். ஸோ அந்த அப்டேட் கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது இருக்கும். தென் லைவில் மார்க்கெட் ரன்னிங் டைம்லேயே மார்க்கெட் எந்த சைடு போகும், எந்த சைடு போகக்கூடாது, சைடுவேஸ் அப்படின்றது எல்லாமே இதில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை ரியாலிட்டியாக நம்ம ஆப்ஷன் செயின், அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் பை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தேவை இந்த ஆப்ஷன் செயின் அனலிஸ் மட்டும்தான். வேறு எதுவுமே தேவையில்லை. இண்டிகேட்டர் தேவையில்லை, ட்ரெண்ட் லைன் தேவையில்லை, வேறு எந்த டேட்டா நியூஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் செயின் அனலிஸ் மட்டும்தான் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ண முடியும். இல்லைனா இது தெரியாமல் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது. இதுதான் ரியாலிட்டி கைஸ். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பார்த்துட்டிங்க. நாளைக்கு சார்ட்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லைவில் வந்து அப்டேட் கொடுப்பேன் கைஸ். நம்ம கோர்ஸை படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீமியமில் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.